வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா கும்பகோணம் வந்திருக்கோம். இந்த தீபாவளிக்கு எல்லாரும் வீட்டில் பலகாரம் பண்ணுவாங்க. நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி பலகாரம் உங்களுக்கு காமிச்சிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கும்பகோணத்தில் வந்து கீ லட்டு பண்ணுறாங்க, அதாவது நெய் லட்டு. இந்த தடவை இப்போ நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து நெய் லட்டு பண்ணுறோம். இந்த நெய் லட்டு வந்து ஒரு சூப்பர்பாக வெரைட்டி, அது எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர், சாப்பிட்றவங்களை வந்து திரும்பி சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல எக்ஸலண்ட் வெரைட்டி. இந்த கீ லட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பண்ணுற லட்டு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பெருமாள் கோயில்களில் வந்து நெய் லட்டு வந்து ஒரு ஃபேமஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நெய்யில் வந்து மகாலட்சுமி வாழ்கிறதா ஒரு செய்தி உண்டு. மகாலட்சுமி வந்து பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் நெய் லட்டு அவருக்கு அதை விட ரொம்ப அதிகமாக பிடிக்கும். இந்த நெய் லட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு கரைச்சி அதுக்கப்புறம் பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பால் பவுடரோட கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பால் சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம பால் பவுடர் சேர்க்கறதுனால என்ன சீக்கிரம் அது வீணாக போகாது. அந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால அதில் ஒரு ப்ரௌன் கலர் வரும். பொரிச்சு எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கலர். அந்த மணமும் சரி, அந்த சுவையும் சரி, ரொம்ப அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த சக்கரை பாவு ரெடி பண்ணுற பக்கம் என்ன, அதாவது நம்ம கம்பி பதம்னு சொல்லுவோம், அதுக்கு முதல் பதம். இந்த சக்கரை பாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணியாக இருந்துன்னு சொன்னாக்கா லட்டு பிடிச்சி நம்ம வச்சோம்னு சொன்னோம்னாக்கா அந்த லைஃப் வராது. அதே கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வராது, உருண்டை வராது. அந்த பூந்தியோட சைஸ் என்ன? இந்த ஜார்னி பார்த்தீங்கன்னா, இந்த முத்து வந்து நமக்கு எப்படி வேணுங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ஜார்னி தான். இந்த ஹோல் வழியாக தான் இந்த மாவு இறங்கும். இப்போ இது ஹோல்ஸ் பெருசாக இருந்ததுனாக்கா பூந்தி பெருசாக இருக்கும். ஹோல் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அந்த மோத்தி லட்டு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது அதோட அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயோட பதம் வந்து அந்த சூடு குறையக்கூடாது. சூடு குறைஞ்சதுன்னு சொன்னாக்கா அந்த ப்ரௌன் கலர் கிடைக்காது. அப்படி சப்போஸ் ப்ரௌன் கலர் கிடைக்காம ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னு சொன்னாக்கா அது ஹார்டாகிடும், அந்த பூந்தி ஹார்டாகிடும். ஓகே, அதனால் அந்த நெய்யோட சூடு வந்து மிகச்சரியாக இருக்கணும் அதில். அதே டைமில் வந்து இந்த லட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் அழகாக ரவுண்டாக பிடிக்கிற பக்கம் என்ன எனக்கு கொஞ்சம் தெரியுங்களா? எனக்கு அந்த நெய்யில் வறுத்தது வந்து அந்த பூந்தி அந்த சுகர் லட்டு பிடிக்கிறவங்க பொறுமை இல்லை, அதான் கேட்குறேன். கையில் பிரசாதம் மாதிரி தரா பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸான ஒரு லட்டு, எக்ஸலண்ட் லட்டு. வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்படாதுக்குன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். அவர்கிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் பண்ணிட்டு வர கும்பகோணத்தில். வாங்க அவரை போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். இந்த தீபாவளிக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லட்டு வந்து அது இன்னும் ஸ்பெஷலாக வந்து நெய் லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படி பண்ண போகிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நம்ம இந்த நெய் லட்டு பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல வரவேற்பு வெளியில். நம்மளுடைய நெய் லட்டு வந்து குறைஞ்சது ஒரு 15-20 நாட்கள் வரைக்கும் அது வந்து எந்த வகையிலையும் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் அது மாதிரி. ஒரு 600 கிலோ மினிமம், மேக்ஸிமம் வந்து 800 கிலோ. போன வருஷம் வந்து 840 கிலோ பண்ணேன். ஆமாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இந்த தேதியில் ஓப்பனிங் ஆரம்பிக்கிறேன், இந்த தேதிக்குள்ளே எனக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். எவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைக்குதோ அதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. எப்பயுமே அந்த பேட்டர்ன் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு பலமாக இருக்குது. நம்ம வந்து எத்தனை கிலோ பண்ணுறோம்? 1 கிலோ பண்ணுறோம். 1 கிலோ மாவுக்கு வந்து நம்ம லட்டு பண்ணுறோம். ஆனால் நம்ம கொடுத்த ரெசிபி வந்து 1/4 கிலோ மாவுக்கு கொடுக்குறோம். 1/4 கிலோ, அதாவது வீட்டில் வந்து 20லேருந்து 25 பேருக்கு செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. தேவையான பொருட்கள்: கடல மாவு 1/4 கிலோ, ஜீனி 3/4 கிலோ, நெய் 1 கிலோ, முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், ஏலக்காய் 10 கிராம், திராட்சை 25 கிராம், பால் பவுடர் 100 கிராம். இதுதான் சார் தேவையான பொருட்கள். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகு வச்சிட போகிறோம். பாவு. ஓகே, டன். இந்த பாவு எடுக்கும்போது அந்த தண்ணி என்ன மெஷர் பண்ணி போடுங்களா, இல்லை சும்மா அப்படியே ஊற்றுவீங்களா? இதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி விடும். 1.5, அதாவது 2 கிலோ சர்க்கரைக்கு 2.5 கிலோ சர்க்கரைக்கு 1.5 லிட்டர் தண்ணி. சரி, டன். அப்போ நம்ம போடுற அந்த 3/4 கிலோ மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை? 400 மில்லி லிட்டர். 400 மில்லி லிட்டர். சரி, இது வந்து 1 லிட்டர் கப்பு சார். சரி, ஓகே. இதெல்லாம் 1.5 கொடுத்துக்கிறேன். ஓகே, 1.5 லிட்டர் தண்ணி. அடுப்பத்தை வச்சு தண்ணி ஊற்றியாச்சு.
இப்போ தண்ணி கொதி வரும். இப்போ இது வந்து ஜீனியில் வந்து இது அழுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் அழுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம எதாவது ஃபீல் பண்ணோம்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அந்த பால் அதில் சேர்த்தோன்னே இந்த அழுக்கு மேலே திரிஞ்சு வரும். அதை மட்டும் நம்ம தனியாக அள்ளிடலாம். ஓகே. இப்போ இது வந்து குக் பண்ணுற பக்கம் எப்படி இருக்கணும்? அதாவது நம்ம கம்பி பதம்னு சொல்லுவோம். அதுக்கு முதல் பதம். அதாவது இந்த கம்பி நீளவக்கூடாது. ஒற்றை பக்கமும் இருந்தால் போதுமானது. அந்த பிசுபிசு தன்மை இருந்தால் போதுமானது. இப்போது அதே டைமில் வந்து இந்த சக்கரை பாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணியாக இருந்துன்னு சொன்னாக்கா லட்டு பிடிச்சி நம்ம வச்சோம்னு சொன்னோம்னாக்கா அந்த லைஃப் வராது, கெட்டு போகுது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வராது, உருண்டை வராது. அதனால அந்த பிசுபிசு தன்மை. ஆமாம், அந்த பதம் மாறக்கூடாது இதில். சரி, ஓகே. அதே டைமில் வந்து இந்த சக்கரை போடும்போது இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா எப்படி, அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கண்டிப்பாக சார். சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சக்கரை அடியில் தங்குச்சுன்னு சொன்னாக்கா அந்த அடியில் வர ஃப்ளேம் வந்து அதை பிடிச்சி போய் டைட் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா சக்கரையோட பதம் மாறிடும், கீழே வந்து அந்த கலர் மாறிடும், அந்த கருப்பு கலர் கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த லட்டோட கலர் நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறது சாலை செலவு. சரி, ஓகே. எனக்கு பக்கம் வந்து சொல்கிறீங்களா? அவசியம் சார். சார் இப்போ கொதி வந்துருச்சு, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சொல்கிற அந்த பக்குவம் வந்துருச்சு. இந்த பக்குவமா? எஸ், எடுத்து காமிக்க முடியுமா? கண்டிப்பாக. எப்படி இருக்கும் பக்குவம்? அந்த பிசு அந்த தொடும்போது அந்த தோல் ஒட்டிக்குது பாருங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஆனால் கம்பி பதம் வரக்கூடாது. கம்பி பதம் வந்து இப்போ உருண்டை வராது. அதே பூந்திக்குன்னா கம்பி பதம் வரலாம். ஆமாம் சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் எப்படி கரெக்ட்? இந்த கடல மாவில் வந்து கொஞ்சம் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து பால் சேர்ப்பாங்க. ஓகே. நான் வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுவேன். என்ன காரணம்? பால் மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் சமயத்தில் சீக்கிரம் வந்து அந்த லட்டு வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பால் பவுடர்னால் ஏற்கனவே ப்ராசஸ் ஆனது அது, அதனால வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகாது. அதே மாதிரி வெறும் கடல மாவை மட்டும் நீங்கள் பூந்தி அடிச்சிங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு எல்லோயிஷ் கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேப்பாக இருக்கும் நம்ம இந்த நெய் லட்டு பண்ணுறது. அப்போ அந்த பால் சேர்க்கும் போது மட்டும்தான் அந்த ப்ரௌன் கிடைக்கும், அந்த கலர் கிடைக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் அதில். இப்போது முதல்ல வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த கடல மாவில் இந்த பால் போடுறோம். பால் போடுறீங்க, அந்த கடல மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் ஏன் போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னாக்கா அது நமக்கு அந்த கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிடலாம். ஊற்றுங்க. சரி, ஓகே. இல்லை அந்த வாட்டர் கண்டென்ட் சேர்க்கும்போது அந்த வாட்டரோட அளவு வந்து ஒட்டுமொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன ரீசன் கேட்டால் அதிகமாக ஊற்றிட்டோம்னா சில கடல மாவு வந்து தண்ணி குடிக்காது. அதனால் எது குடிக்கும் எது குடிக்காதுன்னு நமக்கு புரியாது. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஒரு சேஃபாக செய்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பக்குவத்தை காமிங்க. இந்த கடல மாவு நல்லா கரைச்சிட்டோம் நம்ம. சரி. இந்த கடல மாவு வந்து பியூர் கடல மாவு. இந்த கடல மாவு வந்து நம்ம கடலப்பருப்பு வாங்கி அரைச்சது. இதில் வந்து நம்ம வேறு எதுவும் அடிஷ்னல் ஆட் பண்ணல. என்ன ஆட் பண்ணலன்னு கேட்டால் சில பேர் சால்ட் போடுவாங்க, கொஞ்சம் உப்பு சுவை சேர்ந்தால் சில பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி இது புஷ்ஷுன்னு உப்பி வர்றதுக்கு நம்ம ஏதாவது சோடாப்பு சேர்க்கலாம். சோடா போடுவாங்க, சமையல் சோடா சேர்க்கலாம். நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. எப்பயுமே அப்படி தான். உங்களோட ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே இதில் வந்து நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் எதையுமே சேர்க்கறது கிடையாது. இப்போ இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம். அது இந்த பதம்ங்கிறத நம்ம எடுத்து காமிச்சாச்சு. இதான் பக்குவம். இதான் அந்த பக்குவம். ஓகே. இந்த மாவு எடுத்து அப்படி ஸ்மூத்தாக இறங்குது பாருங்க. எஸ். அதே மாதிரி அந்த லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பூந்தி நம்ம வந்து தட்டி இறக்கணும்னு சொன்னோம்னா முத்தா விழுகாது, வால்வாலாக விழுகும். அந்த வால்வாலாக விழக்கூடாதுனாக்கா இந்த பதமும் நம்ம அங்கே தட்டாமல் ஊற்றுறது இப்படி ஊற்றுனோம்னு சொன்னால் தானாகவே அது இறங்குறதுக்கு உண்டான பக்குவமும் அதில் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அதனால இப்போ அதை முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளே பண்ணிடுறோம். சரி. இன்னொன்று மாவு கரைச்ச பிறகு உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணாமல். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். மாவை கரைச்சி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் பூந்தி அடிக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மாவு புளிப்பு ஏறிவிடும். ஆமாம். நெய் வந்து இதுக்கு தெளிவு நெய்வே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குருணை நெய் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதை நம்ம காய்ச்சிடுறோம். காய்ச்சும்போது தெளிவு நெய் இருக்கிறது நமக்கு போதுமானது. அப்படி தெளிவு நெய் இல்லை, நம்மள்ட்ட வந்து அந்த குருணையாக இருக்கிற நெய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெய் பக்குவங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. நெய் நல்ல நெய்யாக வேணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே. அப்போ ஃப்ரை பண்ண சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. அப்போ வந்து இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க 6 kg நெய் வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் வச்சிடறோம். அதே டைமில் இந்த 6 kg நெய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து க்ளோஸ் டு 92 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காங்க. தலைமுறையாக பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த 4 லிட்டரு நெய்யை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். சார் இப்போ இந்த எண்ணெய் பதம் கேட்டிங்க, எந்த அளவுக்கு இந்த நெய் வந்து
இருந்துச்சுனாக்கா நம்ம பூந்தி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி தெரிச்ச உடனே என்ன ஆகுனா அப்படி பொரிஞ்சு வருது. எஸ், இந்த ஜாரணி பார்த்தீங்கன்னா இந்த முத்து வந்து நமக்கு எப்படி வேணுங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ஜாரணி தான். இந்த ஹோல் வழியாக தான் இந்த மாவு இறங்கும். இப்போ இது ஹோல்ஸ் பெருசாக இருந்ததுனாக்கா பூந்தி பெருசாக இருக்கும். ஹோல் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அந்த மோத்தி லட்டு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஒரு நார்மல் சைஸ் வேணும்னாக்கா நமக்கு இந்த கண் வேணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவு முன்னாடி நம்ம பதம் இப்படி கரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம எதையுமே பண்ண போகிறது கிடையாது. இதில் ட்ராப் பண்ணுறோம். அது மட்டும்தான் நம்ம வேலை. இது ஜாரி நம்ம ஆட்டலை தேய்க்கலை எதுவுமே பண்ணலை. ஓகே, இந்த வெயிட்டில் அது தானாக இறங்குது. ஓகே, அது மட்டும்தான். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். அது முத்தாக கிடைக்கும். அந்த பூந்தி பார்த்தீங்கன்னா அந்த கலர் நல்ல மூட்டை நல்லா சூப்பராக வந்துருக்கு. எல்லாமே ஒரு ஈவன் கலர் வந்துருக்கு. ஆமாம், அது சூடாகவே எடுத்து நம்ம அதில் மாற்றி போட்டு. ஆமாம், இப்போ அதுவும் வந்து நம்ம அடுப்பு சின்ன சிம்மில் வச்சுருக்கிறோம். அந்த பாகம் வந்து நம்ம சூடாக இருக்கும். இதுவும் சூடு. அப்படி சொல்லும்போது டக்குனு இதுக்குள்ளே வந்து அந்த ஜீரா வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணணும். எடுத்துடலாம். அடுப்பு எப்படி ஆன்ல இருக்கணுமா? ஆமாம் சார், இருக்கிறது சரி சார். ஓகே, அந்த எண்ணெயோட பதம் வந்து அந்த சூடு குறையக்கூடாது. சூடு குறைஞ்சதுன்னு சொன்னாக்கா அந்த ப்ரௌன் கலர் கிடைக்காது. அப்படி சப்போஸ் ப்ரௌன் கலர் கிடைக்காம ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னு சொன்னாக்கா அது ஹார்டாகிடும். அந்த பூந்தி ஹார்டாகிடும். மறுபடியும் நம்ம வந்து அந்த லட்டு பிடிக்கும் போது சரியாக கிடைக்காது. ஜீராவை சரியாக இன்ஹேல் பண்ணாது. இந்த மாதிரி சிக்கல்லாம் அதில் வரும். ஓகே, அதனால் அந்த நெய்யோட சூடு வந்து மிகச்சரியாக இருக்கணும் அதில். இது பாருங்க, அங்கே பாருங்க, அப்படியே கலராக பாருங்க, எப்படி சூப்பர். அப்படியே சிறப்பாக வந்து அந்த நல்லா உரியுது. சார், இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த பொரிச்சு எடுத்தாச்சு. ஆமாம், இந்த கடலை மாவு நம்ம என்ன கரைச்சோமோ அதை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பூந்தி ரெடி. அதை வந்து நம்ம ஜீராவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜீரா சுத்தமாக இல்லாமல் ட்ரை ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், அதேமாதிரி கலர் பாருங்கள், அந்த ப்ரௌன் அது வந்து அந்த பால் பவுடரால் தான் அந்த பால் பவுடர் நீங்கள் சேர்க்கலனாக்கா இந்த கலர் வராது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை பாதாம் வறுத்து அதில் போடலாம். முந்திரியும் திராட்சையும் ஒன்றா வறுத்துடலாம். பாதாமும் தனியாக வறுக்கப்புறம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கல. அடுப்பு ஃப்ளேம் வந்து இப்போ அதில் ஏற்கனவே இந்த இது பிடிச்சி அந்த சூட்டில் அப்படியே தான் இருக்குது. அடுப்பு பற்ற வச்சு இதை போட்டோம்னு சொன்னோம்னா ரெண்டு கறியிடும். கரெக்டான சூட்டில் ஃப்ரை பண்ணி. இதில் முந்திரி நம்ம நிறையா போடலாம், திராட்சை நிறையா போடலாம். திராட்சை வந்து கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கிறது சேஃபர் சைடு. ஏன்னா அதில் ஒரு புளிப்பு இருக்கும். இது கம்ப்ளீட் நெய்யில் பண்ணுறோம். நீங்கள் இந்த தீபாவளிக்கே வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம். அது இல்லாமல் வேறு என்ன பலகாரம் பண்ணுறீங்க? தேங்குழல் பண்ணுறோம், திரிபாகம் பண்ணுறோம், மைசூர் பாகம் பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நாடா கரைச்சல். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காரத்தில் பண்ணுறீங்க. மொத்தக்கிட்டே ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மில்லட்ஸில் வந்து சில வெரைட்டி வந்து இந்த தடவை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. நல்லா புரிஞ்சு வருது, கலர் மாறுது. ஆமாம், ஓகே. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு நல்லாவே. இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த திராட்சை வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. இது அடையாளம். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னாலும் கலர் மாறி இருக்கும். இதுக்கப்புறம் விட்டோம்னு சொன்னால் அது ஒரு அந்த ஒயிட் கொஞ்சம் கூட இருக்கா இல்லாமல் ப்ராப்பர் கலர். ஆமாம், இப்போ நம்ம இதை வந்து இதில் போடுறோம். ஸோ இது போதுமா முந்திரி திராட்சை? போதும் சார். போதுமா? நம்ம பாதாம் வேறு சேர்க்கணும்ல சார். ரொம்ப முந்திரி போட்டோம்னா நம்ம லட்டு பிடிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி கையில் பிடிக்கும் போது கரெக்டாக உருண்டை சைஸ் பிடிக்க வராது. ஏன்னா ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கையில் பிடிக்கும் போது அந்த ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும். போட்டலாம் பாதாமே? நான் போடுவா? போடலாம். எல்லாத்தையும் போடுவா? போதுமா? போதும். இப்போ பாதாம் நீங்கள் போட்ட மாதிரி இந்த ஜாரியில் வச்சு நம்ம போட்டோம்னா கையில் தெரிக்காது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரை பண்ணி அப்பப்போ மாற்றலாம். இப்போ எல்லா தூரம் இதில் போடலாம் சார். எவ்வளோ போடுவா? லிமிட்டாக போடுங்க சார். எவ்வளோ உங்கள் மனசு மாதிரி போட்டுறாதீங்க. இல்லை, இதெல்லாம் கரெக்டாக தான் போடுறேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம் சார். இன்னும் போடலாம். போதுமா அது? ஓகே, இந்தா.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. நம்ம பெருமாள் கோயில் லட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது நெய்யில் பண்ணுற லட்டு. இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு மாதிரி தூளான மாதிரி இருக்கும். இது நம்ம அப்படியே பண்ணுறோமா? அப்படி தூள் பண்ணி தான் பண்ணணும். அதில் அவங்க மிஷினே வச்சுருக்கிறாங்க சில இடங்கள்லாம். அதை வந்து நல்லா இடித்து தூளாக்கினது பிறகு தான் அதை வந்து உருண்டை பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் உருண்டை பிடிச்சி அவங்க போடுற ஸ்பீடு வந்து சூடு வந்து கையில் பொறுக்காது. அதனால் அது மிஷின் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உருண்டை பிடிக்க. நம்ம எப்படி பண்ணுறோம்? நம்ம கையால், நமக்கு அளவு கம்மிங்கிறதுனால நம்ம வந்து மிஷின்லாம் இப்போ இல்லை. அதனால் கையால் தான் அதை நம்ம அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இப்போ நல்லா வந்து நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ அந்த கரண்டியால் அது இது பண்ண முடியாது. இப்போ கையால் தான் பண்ணணும். அந்த சூடு இப்போ தாங்குற பதம் வந்தோடனே அது நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். இப்படி? ஆமாம். உங்களுக்கு பண்ணும்போது நான் கையில் பண்ணுறதை அப்படி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே பல்காக பண்ணுவோம், அந்த மற்ற வச்சு இடித்து பண்ணுவோம். லட்டு ட்ரே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. எஸ். நீங்கள் பார்க்குற நார்மலாக பார்க்குற லட்டு மாதிரி இல்லை. இந்த லட்டு வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், பட் நல்ல வாசம். ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த லட்டு நீங்கள் எல்லாம் கையில் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே கோயிலில் வாங்கின மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா சாஃப்டாக இருக்குது. டென்ஷனாக பார்க்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஃபஸ்ட் கிளாஸு, வெரி குட், சூப்பரான டேஸ்ட்டு. அந்த பூந்தியோட அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் ஒரு ஸ்லைட்லி 0.1% வந்து டைட் ஆகும். அந்த நெய் இருக்க அது டைட் ஆகும். ரைட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முந்திரியும் அந்த பாதாமும் முழுமையாக இருக்கும். அந்த பர்டிகுலராக அந்த பாதாம் வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்குது, கடிக்கும் போது அந்த சுகர் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா நெய் வாசம், அந்த சக்கரோட தன்மையும் நல்லாயிருக்கு, நல்ல மெதுன்னு இருக்குது. ஒன்று பூந்தி வந்து பல்ல படும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. எஸ், வெரி குட், எக்ஸலண்ட் லட்டு. ஐம் ஷோர் டெஃபினட்டாக அந்த ரெசிபி எல்லாரும் பிடிக்கும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக. இன்னொன்று ஒரு லட்டுக்கும் ஒரு முந்திரி ஒரு பாதாம் அப்படி பல்ல படும்போது வெரி குட், நைஸ். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். இன்னும் மேற்கொண்டு நிறைய ரெசிபிகள் பண்ணோம், நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணோம். கார்பரேட் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப மச் பெட்டராக இருக்கும். சரிங்களா? நம்ம தெரியுங்களா? இந்த ஆர்டர் யாராவது இன்கேஸ் வேணும்னா தர முடியுமா? சார், என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். என்னுடைய பேர் வந்து சக்தி கிருஷ்ணன். என்னுடைய அட்ரஸ் வந்து நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9431619929. இன்னொரு நம்பர் வந்து 9360300884. இந்த இதில் தான் புக்கிங் வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து என்னுடைய பர்சனல் நம்பர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த தீபாவளிக்கு நிறைய பலகார காமிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட பார்க்குறேன். சரிங்களா? சீபா, பை, டேக் கேர்.